ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஒரு சர்ச்சைக்குரிய வழக்கு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வழக்கு என்ன, அந்த வழக்கினுடைய விவரங்கள் என்னென்ன, அந்த இந்த வழக்கை நாம் என்னவா பார்க்குறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் அப்படிங்கிறது தாஜ்மஹால் கிடையாது, அது தேஜோ மஹாலயா. அது ஒரு சிவ ஆலயம் அப்படிங்கிற வழக்கை தான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருக்கு. சென்டர் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸை கேட்டிருக்காங்க. உங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்டை நீங்க தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு உத்தரவையும் உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருப்பது, யார் இந்த வழக்கை தாக்கல் பண்ணா அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 2015 இருந்து தாஜ்மஹால் தொடர்பான ஒரு சர்ச்சை, டிஸ்பியூட் அப்படின்றது தொடர்ச்சியா போய்கிட்டே தான் இருக்கு. யூஸ்வலா ராம் ஜென்ம பூமி இந்த வழக்கை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பாப்ரி மஸ்ஜித் இடிப்பு, இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு. ராமர் கோயில் மட்டும் கட்டி முடிக்கப்படல, ராமர் கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட், ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஊழல் விவகாரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ட்ரஸ்டீஸ் ஏமாத்திருக்காங்க, பல கோடி ரூபாய் ஊழலை செய்திருக்காங்க. மக்கள் ராமரை பார்க்கணும், ராமர் மேல உள்ள அபிப்பிராயத்துல கொடுத்த பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிச்சிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு. பலர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த சூழல் தான் இன்னைக்கு ராமஜென்ம பூமியினுடைய அந்த கோயில் கட்டிமுடித்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஸ்பியூட்டை நீங்க பார்த்திருப்பீங்க. 2.77 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், ஒரு 2.77 ஏக்கர் நிலம். இந்தியாவினுடைய வரலாற்றுல ஒரு நீண்ட நாள் நடந்த ஒரு லேண்ட் டிஸ்பியூட்னா ராமஜென்ம பூமி வழக்கை சொல்லலாம். பாப்ரி மஸ்ஜித் எப்படி இடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய லாங் கோர்ட் பேட்டில் நடந்தது, இறுதியாக ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஆன உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்தது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, RSS தரப்புல இருந்து கிளைம் பண்ணவங்க, இந்த பாப்ரி மஸ்ஜித் இடிப்புல பங்கு பெற்றவர்கள் சொன்னது அப்படின்னா, அயோத்தியா தோ ஜாங்கி ஹே, காஷி மதுரா பாக்கி ஹே அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சாங்க. அதாவது அயோத்தியாவை கைப்பற்றிட்டோம், இன்னும் பாக்கி இருப்பது காஷி மதுராவும் தான், அது ரெண்டையும் நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்ற முழக்கம் அப்படின்றது முன்வைக்கப்பட்டது. காசி விஸ்வநாதர் ஆலயம், அதை இடித்துதான் அங்க ஒரு கியான்வாபி மஸ்ஜிதை கட்டினாங்க அப்படின்ற அந்த டிஸ்பியூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஷாஹி இத்கா மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் அங்க இருக்க கிருஷ்ணர் கோயிலை இடித்து அங்க கட்டப்பட்டது, அது கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு. இந்த 2 இடமும் நாங்கள் கைப்பற்றுவோம், வெறும் ராம ஜென்ம பூமி மட்டும் கிடையாது, இந்த இடங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம், இதையும் நாங்கள் மீண்டும் கைப்பற்றியே தீருவோம். எப்படி பாபரி மஸ்ஜித் அதை கைப்பற்றணுமோ, ரிக்ளைம் பண்ணுவோமோ, அதே மாதிரி கியான்வாபி மஸ்ஜித் அப்புறம் ஷாஹி இத்கா மஸ்ஜித் இதையும் நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்ற அந்த முழக்கத்தையும் இந்துத்துவவாதிகள், RSS வலதுசாரிகள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம தாஜ்மஹால் மீதான டிஸ்பியூட்டையும் தொடர்ச்சியாக அப்பப்போ நடந்துட்டே தான் இருக்கு. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா 2015 இருந்து இதற்கான இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. 2015 வழக்கு போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இது ஒரு இந்து ஆலயம், இது ஒரு சிவ ஆலயம், அதற்கான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ள இருக்கு, அந்த ஆலயத்தை டேமேஜ் பண்ணிட்டு தான் இதை கட்டியிருக்காங்க. இங்க ஒரு சிவாலயம் இருந்தது, முன்னாடியே ஒரு சிவாலயம் இங்க கட்டப்பட்டிருந்தது, அது தேஜோ மஹாலயா, அதுதான் தாஜ்மஹாலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குற்றச்சாட்டை முன்வைத்து இது வழக்கும் தாக்கல் பண்றாங்க. இது ஆக்ரால ஒரு லோக்கல் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல வழக்காக போடப்படுது. இது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நிராகரிக்கப்படுது. மீண்டும் இவங்க ட்ரை பண்றாங்க. ஜூலை 19 மீண்டும் ட்ரை பண்றாங்க. 2024 ஆண்டு மீண்டும் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன்லாம் போட்டு திரும்ப அதே கோர்ட்ல ட்ரை பண்றாங்க. அதுவும் நிராகரிக்கப்படுது. இப்படி 2 இடத்துலையும் நிராகரிக்கப்பட்டு, சரி இப்ப என்ன பண்ணலாம்னு போதுதான் உயர்நீதிமன்றத்துக்கு வராங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே 2 வாட்டி நிராகரிக்கப்பட்டிருக்கு இந்த மனு. அதற்கப்புறம் இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாங்க ஆய்வு பண்ணணும், இதுதான் வழக்கமா எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து, நாங்க தாஜ்மஹாலை ஆய்வு பண்ணணும், அதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனரா அமைக்கணும், இதுதான் பிரேயர் எல்லா இடத்துலையுமே. அவங்க ஆக்ராலையும் சரி, ஆக்ரால போட்டுட்டு திரும்ப ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு திரும்ப அது விசாரணைக்கு எடுத்துக்கப்பட்டு திரும்ப அதுவும் நிராகரிக்கப்பட்டது. அதே பெட்டிஷனை கொண்டு வராங்க. ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்கணும், அவர் உள்ள போய் ஆய்வு பண்ணணும். ஏன்னா எங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அங்க இருக்கு, எங்களுடைய ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்குள்ள இருக்கு, அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதை ஆய்வு பண்ணணும், அதற்கான பர்மிஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரேயரா இருக்கு. இப்படி 2015 ட்ரை பண்றாங்க. அது தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில நீதிபதி ஜஸ்டிஸ் ரோஹித் ரஞ்சன் அகர்வால் அவருடைய தலைமையில அவங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது இது ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி பண்ணலாம், இதை நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கலாம், விசாரணைக்கு உகந்ததுதான். சென்டரும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இது என்ன அப்படின்ற தொடர்பான
கேள்விகளை வந்து முன்வைத்திருக்காங்க. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த வழக்கு போட்டாங்களே, இந்த போட்டவருக்கு இது நிச்சயமா ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த வழக்கு போட்டவருமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நபர் தான். ஹரிசங்கர் ஜெயின் அவருடைய பெயர். தொடர்ச்சியாக இவருடைய வேலை அப்படின்றதே இப்படியான மாஸ்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து ஒரு கோயில் இருந்ததுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வழக்கு போடுறதா இவருடைய தொடர்ச்சியான வேலை. RSS இந்து மகாசபை இதனுடைய பின்னணியில தான் இவர் இயங்குறாரு. ராமஜென்மம் பூமி கேஸ்லையும் இவர் செயல்பட்டாரு. தொடர்ச்சியாக இப்படி செயல்படுவதுதான் இவருடைய வேலை. இவருடைய உச்சக்கட்ட கோம் அப்படின்றது இந்த ராமஜென்ம பூமி கேஸ்ல இஸ்லாமியர்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டது. அந்த பர்டிகுலர் இடத்த வந்து ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இங்க மசூதிலாம் இருந்தது, இந்த பிரச்சனை எல்லாம் போனதுனால அவங்களுக்கு ஒரு லேண்டை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த லேண்டு கொடுத்ததே தப்புன்னு கிளைம் பண்ணவர் தான் ஹரிசங்கர் ஜெயின். அவர் இந்த வழக்கினுடைய அட்வொகேட்டா அவர் தான் செயல்பட்டு வராரு. அவர் நிச்சயமாக இது ஒரு வெற்றி தான். சென்ட்ரல் தரப்புல இருந்து என்ன சொல்ல போறாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தரப்புல என்ன சொல்ல போறாங்க, இல்ல இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இவங்க பண்றாங்க. ஏன்னா வரலாறு முழுக்க இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். பல யூரோப்பியர்களுடைய ஜேர்னிஸ்ல பல இடங்கள்ல வரலாற்று குறிப்புகள்ல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இங்க ஒரு சிவாலயம் இருந்து அது இடிக்கப்பட்டு அது சேதப்படுத்தப்பட்டு அதற்கு மேல தாஜ்மஹாலை கட்டினாங்களா அப்படின்ற மாதிரியான எந்த குறிப்பும் எந்த இடத்துலையும் இல்லை. வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் முழுவதுமாக இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்றாங்க. இதை அப்ரூவே பண்றது கிடையாது. நமக்கு RSSனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியும். முகலாயர்களுடைய ஆட்சி காலம், முகல்ஸினுடைய ரூல் அல்லது இஸ்லாமியர்கள் அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலாக இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கோம். ராம ஜென்மபூமி கேஸ்ல இது ஒண்ணுதான், இது ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை, இதை மட்டும் கொடுத்துருங்க, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, இது மட்டும் தான் எங்களுடைய இது, நாங்க வந்து ஒரு பர்த் பிளேஸ் நாங்க நம்புறோம், நாங்க வேற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. அல்லது அவங்களை ஆதரிக்கவங்க சொல்றாங்க. ஆனா அப்பத்துல இருந்து அவங்க தெளிவா சொன்னது காஷி மதுரா பாக்கியன்றது அவங்களுடைய முழக்கமாக இருந்தது. இன்னும் அவங்களுடைய அபிஷியலான வெப்சைட்ஸ்ல அவங்க இன்னும் ரெக்ளம் பண்றதுக்கு நாங்க வந்து இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கிறோம், இழந்த எங்களுடைய கோயில்களை மீட்டெடுக்கிறோம்னு ஒரு நீண்ட பட்டியலாம் வச்சிருக்காங்க. அதுதான் திருப்பரங்குன்றம்லாம் வருது. அப்போ இது ஒரு மூமெண்டா அவங்க தொடர்ச்சியாக தான் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படி அந்த மூமெண்ட்ல ஒரு சிறிய வெற்றியை வந்து இவங்க அடைஞ்சிருக்காங்க. வரலாற்றுல எங்கேயுமே இல்லாத, வரலாற்று அறிஞர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. சென்டர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இவங்க உள்ள போய் ஆய்வு பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சூழல் உருவாகும், இன்னும் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா தொடர்ச்சியாக தாஜ்மஹாலுடைய கண்ணை உறுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உறுத்திருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தாஜ்மஹாலை பார்க்கிற பார்வையும் வலதுசாரிகள் RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பார்க்கிற பார்வையும் ஒன்றாக இருந்ததே கிடையாது. குறிப்பாக முகல்ஸினுடைய மானுமெண்ட்ஸ் ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல்னு சொல்லுவாங்க. தாஜ்மஹாலை முகல்ஸ் ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்றதே அவங்களுடைய இந்த ஆர்கிடெக்சர்ல அவங்க காட்டின அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களுடைய பில்டிங்ஸ் வந்து இன்னைக்குமே ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்க. எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஆய்வுக்குரிய விஷயமாக அல்லது ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா என்னைக்குமே வலதுசாரிகள் அதை அப்படி பார்த்தது கிடையாது. அது ஒரு இஸ்லாமியர் கட்டியிருக்காரு, அப்பனா அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதான் அவங்களுடைய பார்வையாகவே இருந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒரு சிலையை வைக்கிறாங்க, ஒரு டிஸ்பியூட் கிளம்புது, அப்புறம் ஒரு சிலையை வைக்கிறாங்க, சிலையை வச்சு வழிபாடு செய்ய உள்ள அனுப்புறாங்க. அனுப்புன அடுத்த 6 ஆண்டுகள்ல பாபரி மஸ்ஜித் தரைமட்டமாக இடித்து நொறுக்கப்படுது. அதுக்கப்புறம் அங்க ராமர் கோயில் கட்டப்பட்டது. இதுதான் வரலாறு, இதை யாராலையும் மறுக்கலாம் முடியாது. அப்படியான ஒரு வரலாறு மீண்டும் வரக்கூடாது, அப்படியான பிரச்சனைகள் திரும்ப வரக்கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினாலும் பாஜக RSS அவங்களுடைய வேலை திட்டத்துல தெளிவாக தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டே தான் இருக்காங்க அப்படின்றது உதாரணமாக தான் இந்த வழக்கை நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, இதோட நின்றுமா அப்படின்ற கேள்விதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆபத்தா நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாபரி மஸ்ஜித் இடிப்பிலே இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது இல்ல அப்படின்னு கியான்வாபி மஸ்ஜித்ல அங்க அதற்கான ASI போய் ஆய்வு பண்றது அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஷாஹி ஈத்கா மஸ்ஜித்ல அங்கேயும் பிரச்சனை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இப்ப தாஜ்மஹால்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப இப்படியான சூழலை தான் நம்ம தமிழ்நாட்டையும் பார்க்கிறோம். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்தோம். வெளிப்படையாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் ராஜா தமிழ்நாட்டினுடைய அயோத்தின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை டிக்ளேர் பண்ணாரு. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நினைவிடங்கள் இது எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க. இது அங்க கிளைமே கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு திருப்பரங்குன்ற மலை மீது எந்த கிளைமும் இல்லை அப்படின்றதுதான் பாஜகவினுடைய சார்ஜாக இருக்கு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தமிழ்நாடு பேசிட்டு இருக்கா. ஒரு பாஜக எதிர்ப்பு, பாஜகன்றது ஒரு அனதர் பார்ட்டி கிடையாதுன்றதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். அது ஒரு பார்ட்டி கிடையாது, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இழந்த பெருமைகளை வந்து நாம மீட்டெடுக்கிறோம். ஒரு லார்ஜர் இந்து ராஜ்யத்தை அமைக்கணும். எப்படி ஹிட்லருக்கு ஒரு
எண்ணம் இருந்ததோ, ஜெர்மானியர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றணும்ன்ற ஒரு நாசிச எண்ணம், ஒரு பாசிச எண்ணம் இருந்ததோ, அது ஆப்வியஸா ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கின்றதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே தான் வரோம். அதோட நீட்சியா தான் நம்ம திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் நம்ம பார்த்தோம், அட்ரஸ் பண்ணோம். இன்னைக்கு தேதியில திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் அப்படின்றது தமிழ்நாட்டில் போடப்படலை. எந்த இடத்துக்கு போட்டாலும் அந்த படத்தை வந்து திரையிடுறாங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறாங்க. இங்க சென்னையில 4 frames நடக்க இருந்த அந்த திரையிடல காவல்துறை வந்து தடுத்தாங்க. இந்து முன்னணியுடைய அச்சுறுத்தல் இருக்கு, இந்து முன்னணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் அந்த படத்தை வந்து இந்த படத்தினுடைய திரையிடலை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பேசு பொருளாக மாறி இருக்கா, ஜனநாயக சக்திகள் இதுக்காக குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணவே இல்லை. அப்போ அவங்களுடைய அஜெண்டா ரொம்ப கிளியரா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் திரும்ப ரீக்ளைம் பண்ணுவோம்னு அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்லேயே திருப்பரங்குன்றத்தினுடைய பெயர்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ பாஜகவை அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ குறைத்து மதிப்பிடுறோம், அல்லது அவங்களுடைய அமைதி இருக்குல்ல. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தமிழ்நாட்டில் பல பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆட்சி மாற்றம், கூட்டணி மாற்றம், ஒன்னா இருந்த கூட்டணி செதிலா நொறுங்கியது, அப்படியே வேற ஒரு கேம்புக்கு போய் இப்போ ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணியை திட்டுறது, இப்படி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துட்டே இருக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கள்ள மௌனத்தை வந்து பாஜக சாதிச்சுட்டு வருது. அதாவது தமிழ்நாடுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றணும் நினைக்கவே இல்லை அப்படின்ற அளவுல தமிழ்நாட்டில் பாஜக தொடர்பான ஏதாவது ஒரு டிஸ்கஷன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக மாறி தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா, இது இரண்டுக்கும் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எதிரி திமுக தான் அப்படிங்கிற நரேட்டிவ் அப்படின்றது தமிழ்நாட்டில் பில்ட் செய்யப்பட்டு கடந்த 50 நாட்களாக தமிழ்நாட்டில் திமுக பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், வேற எதுவுமே பேசப்படல. பாஜகவினுடைய எண்ணம், அவங்களுடைய அந்த ஹிந்துத்துவ அஜெண்டால அவங்க தொடர்ச்சியாக முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக ஒரு த்ரெட்டே இல்லை அப்படின்ற நரேட்டிவ் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நகர்த்தப்பட்டுருச்சு. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ, அவர் நம்ம இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் தான் திருப்பரங்குன்றத்தினுடைய எம்எல்ஏ. அவர் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதரவாளர்னு அவர் பேசின பேட்டிகள்லாம் இருக்கு. அண்ட் அமைச்சர் கீர்த்தனா, போய் ஆய்வு பண்ணக்கூடிய அமைச்சர் கீர்த்தனா, அவங்க வந்து வெளிப்படையா பாஜக அரசை புகழ்ந்து பேசிய காணொலிலாம் இன்னும் சமூக வலைதளங்கள்ல தான் இருக்கு. மக்கள் அவங்ககிட்ட தான் ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையே கிடையாது, தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பிரச்சனையே கிடையாது, செந்தில் பாலாஜி தான் பிரச்சனை, தீய சக்தி திமுக தான் பிரச்சனைன்ற நிலைமையில தமிழ்நாட்டினுடைய அரசியல் அப்படின்றது நின்றுட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அமைதியாக ஒரு கள்ள மௌனத்தோட பாஜகவும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய அரசியலை அவங்க தொடர்ச்சியாக நகர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல ஒன்னாதான் நம்ம தாஜ்மஹால் வழக்கையும் நம்ம பார்க்குறோம். தாஜ்மஹால் சிவாலயம் அப்படின்ற கிளைம் வந்து முன் வச்சு ஒரு வழக்கு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.